காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல நெக்ஸ்ட் டைப் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, காயத்ரி இன்வெஸ்டட் a sum of money rupees 12,000 at 5% per annum at CA. She received an amount of 13,230 after n years. Find என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. டோட்டல் அமௌண்ட் ஆஃப்டர் n இயர்ஸ் வந்து 13,230 கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து 13,230 கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து பிரின்சிபல் அமௌண்ட்டை வந்து 12,000. ஓகேவா? இதை வந்து மைனஸ் பண்ணீங்கன்னா 1,230 தான் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ வந்து என் வேல்யூ கேட்டிருக்காங்க, ஆர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆர் வேல்யூ 5%ன்னு கொடுத்துருக்காங்க. இதை எப்படி போடுவீங்க? இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இயரில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இயரில் இந்த பிரின்சிபல் அமௌண்ட் 12,000 இருக்கா, அது வந்து எப்படி வட்டி எவ்வளோ வரும் உங்களுக்கு வந்து இது 10% போட்டால் 1,200 வரும். அதில் பாதி 5%னா 600 வருமா? ஸோ 600. இந்த சிஐ வந்து வந்துருச்சா? வரல. அப்போ செகண்ட் இயருக்கு எவ்வளோன்னு பார்க்கணும். செகண்ட் இயருக்கு பார்க்கும்போது இந்த 12,000க்கு 600 வருமா? இந்த 600க்கு 5% எப்படி போடுவீங்க? அது 600க்கு 10%னா 60யா? அதுக்கப்புறம் 5%னா அதில் பாதி 30 வருமா? ஸோ வந்து 30 போடுவீங்க. ஸோ இதை வந்து ஆட் பண்ணால் உங்களுக்கு 1,230 வந்துருச்சு. சிஐ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ என் வேல்யூ வந்து 2 இயர்ஸ் தான் வந்து ஆன்சர். என் வேல்யூ வந்து 2 இயர்ஸ். ஓகேவா? சப்போஸ் இந்த 2 இயர்ஸ் போட்டதுக்கு அப்புறமும் சிஐ வேல்யூ நமக்கு வரலன்னு என்ன பண்ணணும்? அடுத்து தேர்ட் இயர் போடணும். ஓகேவா? இந்த இடத்துல இந்த சம்க்கு வந்து நமக்கு 2 இயர்ஸ்ல கிடைச்சிருச்சு. ஸோ 2 இயர்ஸ் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பாருங்க. Find the CA on 24,000 compounded half yearly for 1/2 years at the rate of 10% per annum. அதாவது 10% per annum rate of percentageக்கு 1.5 வருஷத்துக்கு 24,000க்கு எவ்வளோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வரும் பர் half yearlyன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 24,000 அதை வந்து எடுத்துக்கோங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. என் வந்து 1/2. ஆனால் ஆஃப் இயர்லின்னு இது வந்து பெர் ஆனம்க்கு 10%. அப்போ ஆஃப் இயர்லிக்கு 5% வருமா? அதில் பாதி. இது வந்து எத்தனை டைம்ஸ் வரும்? இது வந்து 3 டைம்ஸ் வரும். ஆஃப் இயர்லினா 6 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆஃப் இயர்லினா 1.5 வருஷத்துக்கு 3 டைம்ஸ் வருமா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு விஷயத்தில் 5%னா இப்போ வந்து இதில் வந்து 10% வந்து 24,000ல 10% 2,400. அதில் பாதி 1,200 5%. அடுத்து ரெண்டாவது வருஷம் 1,200 இந்த அசலுக்கு, இந்த வட்டிக்கு வந்து 60 வருமா? 120 வரும், அதில் பாதி 60. அடுத்த மூணாவது வருஷத்துக்கு 3 டைம்ஸ் போடணும். ஓகேவா? அப்போ 1,200, இதுக்கு ஒரு 60, இதுக்கு ஒரு 60, இதுக்கு ஒரு 60, இதுக்கு வந்து ஒரு 3 வரும். ஓகேவா? 5%னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து சிஐ வேல்யூ கிடச்சிடும். சிஐ வேல்யூ இஸ் ஈக்குவல் டு இது 3 பண்ணால் 3,600 வருமா? இது எல்லாத்தையும் பண்ணால் ஒரு 183 வரும். ஸோ 3,783 தான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இப்போ வந்து அட் வாட் ரேட் per annum rupees 640 amounts to rupees 774.440 in 2 years when interest being compounded annually கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட்டு 774.40. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 640. அப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 இயர்ஸில் இவ்வளோ அமௌண்ட் வரணும்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அமௌண்ட் வேல்யூ வந்து 774.40. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 640. இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? சிஐ வேல்யூ கிடைக்குமா? ஸோ 431.40 இதுதான் சிஐ. ஓகேவா? இப்போ வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது. என் வேல்யூ 2 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன் வந்து 5%, பி ஆப்ஷன் 10%, சி 20, டி வந்து 15 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கோங்க. ஒரு ஆப்ஷனாக நம்ம ட்ரை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 5%, 6. அதுக்கு ட்ரை பண்ணிங்கன்னா 2 இயர்ஸுக்குன்னா 2 தடவை போடணும். இப்போ வந்து இந்த பிரின்சிபல் அமௌண்ட்டு தான் போடணும். பிரின்சிபல் அமௌண்ட்டுக்கு 5% எடுத்தால் 32 வருமா? இங்கேயும் 32 வரும். இதுக்கு வந்து இப்போ வந்து இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 134 வராது. ஸோ இது கிடையாது, 2 இயர்ஸுக்கு கிடையாது. இது 5% கிடையாது.
செகண்ட் ஆப்ஷன் 10% பாருங்க. 10%னா என்ன வரும்? 640க்கு வந்து 64 வருமா 10%னா? இது வந்து 64 வரும். இது வந்து 10%னா 6.4 வரும். ஓகேவா? 6.4 வரும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன வருது? இந்த இது வந்து 128 128ஓட 6.4 வந்து ஆட் பண்ணால் 134.40 வந்துருச்சு. இப்போ சிஐ வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுது. அப்போ என்ன? அதாவது இங்கே ரொம்ப முக்கியமானது வந்து காம்பவுண்டட் ஆனுவலியும் கொடுத்துருக்காங்க. அதனால ஆப்ஷனை வந்து அப்படியே நீங்கள் எடுத்துட்டு 5%னா 5%க்கு 10%னா 10%க்கு போடுறீங்க. இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5ல் பாதி 2.5%ன்னு எடுத்துக்கணும். இந்த ஆப்ஷனை எடுத்து 10ல் பாதி 5%ன்னு எடுத்துக்கணும். ஓகேவா? அப்போ வந்து நம்ம இங்கே வந்து ஆனுவலின்னு கொடுத்ததுனால நம்ம அப்படியே போட்டிருக்கோம் பர்சன்டேஜ் வேல்யூவை. ஸோ இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால ஆர் வேல்யூ என்ன? 10%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ரேட் % per annum if ₹2,000 amounts to ₹2,315.25 in an year and half. இன்ட்ரெஸ்ட் பீயிங் கால்குலேட்டட் ஆஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. என் வேல்யூ 1.5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இது வந்து இன்ட்ரெஸ்ட் பீயிங் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ வந்து அமௌண்ட் வந்து 2,315.25, பிரின்சிபல் அமௌண்ட்டு 2,000. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு சிஐ வந்து கிடைக்கும் 315.25 வருதா? ஓகே. இப்போ நமக்கு என்னன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கேட்டிருக்காங்க. என் வேல்யூ 1.5 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஆஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால நம்ம வந்து இந்த ஆப்ஷன்லேருந்து தான் எடுத்து போட போகிறோம். ஆனால் அதை வந்து பாதியாக எடுத்துக்கணும். இது வந்து ஆஃப் இயர்லின்னா 3 டைம்ஸ் வருமா? ஸோ 3 டைம்ஸ் போடணும். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷன் எடுத்துக்கோங்க 10%. அதை வந்து அப்படியே போடக்கூடாது. இதை வந்து 5%ஆக மாற்றிக்கணும். ஏன்னா ஹாஃப் இயர்லின்னு கொடுத்ததுனால நம்ம அதில் பாதி எடுத்துக்கணும். இப்போ 1, 2, 3 டைம்ஸ் போடணும். ஏன்னா 3 டைம்ஸ் 1.5 இயர்ஸ்னால் 3 டைம்ஸ் வருமா? அதனால இப்போ ஃபஸ்ட் இயர் பாருங்கள் 2000க்கு 5%னா எவ்வளோ வரும்? 100 வருமா? ஸோ நெக்ஸ்ட்டுக்கு வந்து 2000க்கு 100, இதுக்கு பார்த்தீங்கன்னா 5 வரும். ஸோ திரும்ப 2000க்கு 100, இதுக்கு பார்த்தீங்கன்னா 5, இந்த 100க்கு 5, இதுக்கு பார்த்தீங்கன்னா 0.25. ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. இதுலேயே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ 315.25 ஆட் பண்ணீங்கன்னா 315.25 வருது. இதுதான் சிஐ வேல்யூ. ஸோ சிஐ வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ வந்து இந்த 5% ஆன்சர்னு போட்டுறாதீங்க. இந்த 10% தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ.